எட்டர்னல் மெட்டல்னு காப்பரை ஏன் சொல்றாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இந்த காப்பரை தான் 100% ரீசைக்கிள் பண்ண முடியும். இந்த காப்பர் இல்லாம நம்மளால இன்னைக்கு யூஸ் பண்ற ஃபோனு, லேப்டாப், காரு, பைக்குன்னு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியாவும் இருக்கும். இந்த காப்பர 1000 வருஷத்துக்கு மேலா மனுஷங்க யூஸ் பண்றாங்க. அப்போனா இதுல எவ்ளோ விஷயம் இருக்கும்? என்கிட்ட ஒரு 4 விஷயம் இருக்கு. அத பார்க்கறதுக்கு முன்னாடி பிரைம் கோல்ட் ஹப்ப ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1, இந்த காப்பர 1000 வருஷத்துக்கு மேலா மனுஷங்க யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு மனுஷங்க யூஸ் பண்ண மெட்டல்ஸ்ல இந்த காப்பரும் ஒண்ணு. இந்த காப்பர்னால தான் அந்த காலத்து மனுஷங்க ஜுவல்ஸு, டூல்ஸு, வெப்பன்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா 3300 வருஷத்துக்கு முன்னாடி பிரபல பனிமனிதன்னு சொல்லப்படுறவரு செம்பு கம்பியால ஆன கோடாரிய பயன்படுத்தியிருக்காரு. நம்பர் 2, காப்பர் நேச்சுரலாவே பாக்டீரியாஸ கொல்லுது. அதனால தான் நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பொது இடத்துலலாம் காப்பர்னால ஆன கைப்பிடிய கதவுகளுக்கு பயன்படுத்துறாங்க. நம்பர் 3, காப்பர் ஸ்பேஸ்க்கே போயிருக்கு. அதாவது 1977ல வாஜேயர்ங்கிற விண்கலத்துல தங்க முலாம்ல பூசப்பட்ட செம்பு பதிவுகள நாசா பயன்படுத்தியிருக்காங்க. இதனால பூமியில இருக்க சவுண்ட் சென்ஸ் இமேஜஸ் எல்லாம் எதிர்காலத்துல இருக்கிற ஏலியன்ஸ் அல்லது விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நம்மள பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நம்பர் 4, கடல்ல இருக்கிற உயிரினங்க கிட்ட இருந்து காப்பர் கப்பலை காப்பாத்துது. செயிலர்ஸ் அதாவது மாலுமிங்க 18th செஞ்சுரியில காப்பர்னால செய்யப்பட்ட ஷீட்டை கப்பலுக்கு அடியில வச்சிருக்காங்க. இதனால புழுக்கள் கிட்ட இருந்தும் கப்பல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வேகமாகவும் போகுது.